வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? மனுஷனுடைய ஜீவியம் ஆகாரத்திற்காகவும் வஸ்திரத்திற்காகவும் உடையதாய் மாறிற்று. அவர்கள் ஜீவியத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதிருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு, நாளைக்கு, வரும் 10 நாளைக்கு அல்லது வருகிற 20 வருஷத்திற்கு எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துக்கொள்வோம் என்றே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனுஷனுடைய மெய்யான பிரச்சனை இது அல்ல. பிரச்சனை என்னவென்றால் பாவமாயிருக்கிறது. மனுஷனுடைய சிந்தனை அவன் பாவ பிரச்சனையை குறித்து கவனிப்பதற்கு விடுகிறதில்லை. பாவத்தின் பிரச்சனையின் நிமித்தம் மனுஷன் தேவனுடைய அன்பு, தேவனுடைய அறிவு, இன்னும் அவருடைய வல்லமையை அறியாதவனாக காணப்படுகிறான். நேரமும் காலமும் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்வதற்குள்ளே அதிக வேகமாக கடந்து போகிறது. இதை புரிந்து கொள்வதற்குள்ளே மனுஷனுடைய ஜீவியம் இந்த உலகத்திலே முடிந்து விடுகிறது. அதனாலே பாவ மன்னிப்பை பெறாமலே தேவனுடைய நியாயஸ்தலத்திற்கு முன்பாக நரக தண்டனையை அனுபவிக்கும்படியாக நிற்கப்படுவான். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவர் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்னும் நரக தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்கிறார்கள். மனுஷனுடைய ஜீவியத்தில் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை பாவம். அதிலிருந்து நீங்களும் விடுதலை பெற தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜெபமாயிருக்கிறது.